இப்பொழுதும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். உங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் அதை ஆண்டவர் செய்ய போகிறார். God is going to give you a new beginning. A new beginning. 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதிலே வேதம் கூறுகிறது, பழையவைகள் ஒழிந்து போயின, இனி உங்களுக்கு கண்ணீர் இல்லை. வாசிக்க கேட்போமா? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. கண்ணீரை எல்லாம் கர்த்தர் துடைப்பார், தேவன் துடைப்பார். இனி உங்களுக்கு துக்கம் இல்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாவற்றையும் நானே புதிதாக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்க. ஆண்டவருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர் இந்த உலகத்தில் வந்த பொழுது வேதத்திலே யோவான் 3:17 நாம் வாசிக்கிறோம், அவர் ஒரு புதிய காரியத்தை செய்யும்படியாக இந்த உலகத்திலே வந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக இயேசு இந்த உலகத்திலே வரவில்லை. அது வரைக்கும் ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு என்றுதான் இருந்தது. இந்த பாவம் செய்தால் இந்த ஆக்கினை, அந்த பாவம் செஞ்சா இந்த ஆக்கினை, இப்படிப்பட்ட பாவம் செஞ்சா இந்த ஆக்கினை என்றுதான் இருந்தது. ஆகவே ஜனங்களுக்கு இருந்ததெல்லாம் ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் இயேசு இந்த உலகத்திலே இறங்கி வந்த பொழுது அவரை குறித்து எழுதியிருக்கிறது, அவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய வந்தார். He came to do a new thing. ஆக்கினை தீர்ப்பின் நாட்களை, யுகத்தை அவர் நிறுத்தினார். அவர் நிறுத்தினார், புது யுகத்தை ஆரம்பித்தார். அது ரட்சிக்கும் யுகம். அது ரட்சிக்கும் யுகம். An era to save. அழிப்பதற்காக அல்ல, திரும்பவும் பெற்றுக்கொண்டு அதை உருவாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு புது யுகத்தை உருவாக்கும்படியாக வந்தார். குற்றம் கண்டுபிடிப்பதற்காக அல்ல, குற்றத்தை நீக்கி மனுஷனை வாழ வைக்கும்படியாக இயேசு இறங்கி வந்தார். ஆண்டவர் பாருங்கள், மன்னிப்பை எல்லா குறை உள்ளவர்களுக்கும் கொடுத்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவருக்கு விரோதமாக பாவம் செய்த, குற்றம் செய்த, அவருக்கு வேதனை கொண்டு வந்த ஒவ்வொருவருக்கும் அதே மன்னிப்பை கொடுத்தார். அநேக முறை மற்றவருடைய பாவங்களை ஜனங்கள் மன்னித்து விடுவார்கள். ஆனால் தனக்கு விரோதமாக யாராவது ஒரு தீங்கை இழைத்து விட்டால் அதை மன்னிக்க மாட்டார்கள். ஜெபம் பண்ண வந்தாங்கன்னா, கர்த்தர் உன்னை மன்னிப்பார்ப்பா, நீ கவலைப்படாம போ, உனக்கு மன்னிப்பு கிடைக்கும்னு ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணி அனுப்பிடுவோம். ஆனால் நமக்கு விரோதமாக யாரும் பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு விரோதமாக பண்ணிட்டான், ஆண்டவர் இயேசுவே பார்த்துட்டு இருக்கிறீரு, நீ சர்வ வல்லமை உள்ளவர், ஒரு கை பார்த்துக்கோ சுவாமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், மற்றவர்களை அவர்களுடைய பாவத்திற்கு மன்னிப்பை கொடுத்தது மட்டுமல்ல, தனக்கு விரோதமாக யார் யார் பாவம் செய்தார்களோ, குற்றம் சுமத்தினார்களோ, அவருடைய உள்ளத்தை உடைத்தார்களோ, அவர்களை மன்னிக்கும்படியாக புது வழியை அவர் உருவாக்கினார். He made a new way to forgive those who sinned against him. விசேஷமாக உங்களுக்கு விரோதமாக ஈட்டியை போல உங்களை குத்தினவர்களை மனதார மன்னியுங்கள். இயேசு சிலுவையில் எல்லாருக்காகவும், பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொன்னது போல ஒவ்வொருவரும் சொல்லுங்கள். அப்பொழுது எல்லாரும் உங்களை நேசிப்பார்கள். எதிரிகளே உங்களுக்கு கிடையாது. வாசல் திறந்திருக்கும். ஜனங்கள் வந்து அவர்களே வந்து உங்கள் மடியிலே ஆசீர்வாதத்தை கொட்டிவிட்டு போவார்கள்.
அவர்களே வந்து ஒவ்வொன்றையும் கொடுத்து விட்டு போவார்கள். குற்றம் செய்தவர்களை, நமக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்கும் பொழுது ஜனங்களுடைய குற்றம் மன்னிக்கப்படுகிறது. எல்லாரும் நம்மை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். நமக்கு பாக்கியம் பெறுகிறது. We get followers when we forgive. நாம் மன்னிக்கும் பொழுது நம்மை பின்பற்றி வருகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். நம்மை அல்ல, நமக்குள் இருக்கும் இயேசுவை பின்பற்ற அநேகர் புறப்பட்டு வருகிறார்கள். அதே சமயம் நாம் மன்னிக்கும் பொழுது நமக்கு சுகம் வருகிறது. மத்தேயு 9:2-6 வாசித்து பாருங்கள். திமிர்வாதக்காரன் வருகிறான், அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இயேசு முதலாவது என்ன சொல்லுகிறார்? மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுகிறதப்பா. அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், இப்பொழுது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ உன் வீட்டுக்கு போ. உன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா இருப்பா, சுகமாயிருப்பா என்று சொல்லுகிறார். உடனே அவன் சுகம் அடைகிறான். மன்னிப்பு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. இட் பிரிங்ஸ் ஹீலிங். சரீரத்திலும் ஆரோக்கியம், ஜனங்கள் மத்தியிலும் ஆரோக்கியம். அதற்காக தான் 1 கொரிந்தியர் 11:25 படி ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய பந்திக்கு நாம் வருகிறோம். அங்கு வரும்பொழுது மன்னிப்பை தரும் இயேசுவின் இரத்தத்தை போதகர் நமக்கு கொடுக்கிறார். இது உனக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்பட்ட இயேசுவின் இரத்தம். இதில் பானம் பண்ணு, அப்பொழுது ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். அதற்காக தான் நாம் அவரை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே சேருகிறோம். அது ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு தேவனுடைய மனுஷர் ஒரு ஆலயத்திற்கு பிரசங்கம் பண்ண போன பொழுது அவரை அழைத்தவர்கள் அன்போடு அவரை வரவேற்றார்கள். அங்க போனப்போதான் அவர் உள்ள போய் உட்கார்ந்தவுடன் பார்த்தார், அந்த ஆராதனையை நடத்துகிறவர் அவருக்கு மிகுந்த வேதனையை கொடுத்தவர். அவருடைய வாழ்க்கையும் சரியான வாழ்க்கை இல்லை என்று மற்றவர்கள் சொல்ல கேட்டிருந்தார். அன்று கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்கும் ஆராதனை. இந்த மனிதருக்கு ஒரே போராட்டம், இந்த பிரசங்கியாருக்கு ஒரே போராட்டம். நான் எப்படி போய் இவர்கிட்ட போய் இவர் கையில் நான் ராபோஜனம் வாங்குவது? எப்படி இவர் கையிலே கர்த்தருடைய சரீரத்தை நான் பெறுவது? உள்ள ஒரே கோபம், உள்ள ஒரே எரிச்சல். அந்த நேரத்தில் அப்படி அவர் துடித்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று கர்த்தர் அவர் கண்களை திறந்தார். ஆல்டரில் இந்த ஆராதனை நடத்துகிறவர் நின்று கொண்டிருந்தார். அந்த இடத்துல இயேசு நிற்பதை கண்டார். அவருடைய கையிலே அவருடைய சரீரத்தை குறிக்கும் அப்பம், மற்றொரு கையிலே அவருடைய இரத்தத்தை குறிக்கும் கோப்பை இருந்தது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சரீரத்தை, என்னுடைய இரத்தத்தை கொடுப்பவர் வேறு யாரும் அல்ல, நான் தான் அப்பா, நான் தான் அப்பா. ஏன்ட்ட வாப்பா, ஏன்ட்ட வாப்பா, என்னை பார்த்து வா, என்னை பார்த்து வா. இந்த மனிதனுடைய உள்ளம் உருகியது. அன்று போய் அவர் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய கரங்களில் அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தை குறிக்கும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொண்டார். அதை பார்த்த பொழுது அவருக்கு விரோதமாக இருந்த அடுத்த கும்பல், அதே ஆலயத்தில் இருந்த அடுத்த கும்பலுடைய உள்ளம் உருகியது. இன்னும் அவருக்கு தீங்கு செய்த அந்த ஆராதனை நடத்தியவருடைய உள்ளமும் உருகியது. அவர்களுக்குள் ஆரோக்கியம் இறங்கியது. சபை ஒன்றானது. அன்றிலிருந்து சபை மிகவும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடியது. ஆசீர்வாதம் பெருகியது. ஜனங்கள் பாக்கியம் பெற்றார்கள். இது உண்மையில் நடந்த சம்பவம். There was healing. அவர் பிரசங்கம் பண்ணினதினால் அல்ல, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் சரீரம், பிக்கப்பட்ட அந்த சரீரம், சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை கொடுக்க இயேசுவே ஆலயத்திலே நிற்பதை அவர் கண்டார்.
அது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வந்தது. அவர்களுக்குள் இருந்த அந்த மன கசப்பின் பாரத்தை அழித்தது. அதனால் சபையிலே கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கியது. ஆரோக்கியம் யாவருக்கும் பெருகியது. அன்றிலிருந்து ஆண்டவருடைய சுகமளிக்கும் வல்லமை அந்த ஆலயத்திலிருந்து ஜனங்கள் மீது இறங்கியது. இன்றும் கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் வேதத்திலே சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 5:16 வாசிக்க கேட்போமா? நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. எப்போ ஊக்கமான வேண்டுதல் செய்ய முடியும்? ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு மன்னியுங்க. கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழப் போகிறோம். நாம் ஏன் குற்றத்தை சுமக்க வேண்டும்? கர்த்தருடைய சபையை, கர்த்தருடைய சரீரத்தை கட்டுவதற்காக நாம் ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னிப்போம். அப்பொழுது நமக்கு ஆரோக்கியம் உண்டாயிருக்கும். என்னுடைய தந்தைக்கு 1985 வருடத்திலே கிட்னி பாதிக்கப்பட்டது, செயலற்று போனது. அப்பொழுது திடீரென்று வேறொரு நகரிலிருந்து ஒரு சபையின் தலைவர், பல சபைகளை அவர் வைத்திருந்தார், அதன் தலைவர் இறந்து கொண்டிருக்கிறார், அவருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவருடைய மனைவியிடமிருந்து அழைப்பு வந்தது. என் தந்தைக்கு அவர் யார் என்றே தெரியாது. ஆனால் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார், அவர் சாக போகிறார், அவர் எப்படியாவது உங்களை பார்த்துவிட்டு தான் சாக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார்கள். நானும் என் தந்தையும் பிளேன் ஏறி உடனே ஓடினோம். என் தந்தைக்கு அவரை தெரியவே தெரியாது. அவருடைய வீட்டிற்குள் போனோம். திரளான ஜனங்கள். கடைசி நேரம் பெட்ஷீட்லாம் போத்தி வைத்திருந்தார்கள். சகோதரன் தினகரன் வந்துவிட்டார் என்று சொன்னார்கள். கஷ்டப்பட்டு கண் திறந்தார். ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பிரதர் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க, நான் பரலோகம் போனோம் பிரதர், என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க. என் தந்தைக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது அந்த கிறிஸ்தவ தலைவர் சொன்னார், பிரதர் உங்களுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, ஆனால் யார் யாரோ சொன்னதை வச்சுட்டு உங்களை பற்றி தவறா பேசிட்டேன். இப்போ என் உள்ள என்ன பாதிக்குது. இவ்வளோ ஊழியம் பண்ணி இருக்கிறேன், ஆனால் இந்த நேரத்தில் இந்த குற்றத்தோடு என் கண்களை மூடினால் எனக்கு பரலோகம் கிடைக்குமோ கிடைக்காதோ என்று தெரியவில்லை. அதனால்தான் எப்படியாவது உங்ககிட்ட நேர மன்னிப்பு கேட்டணும்னு கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது. என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிடுங்க என்றார். என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிருங்கள் என்றார். என் தந்தையுடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது. அப்படியே அவர் கண்களை மூடினார். ஆனால் நாங்கள் திரும்பின பொழுது என் தந்தைக்கு ஒரு மாறுதல் ஏற்பட்டது. அற்புத விதமாக ஒரு பெரிய வாசல் திறந்தது. என் தந்தையுடைய கிட்னிகள் அதன் பிறகு செயல்பட ஆரம்பித்தது. அற்புதமாக செயல்பட ஆரம்பித்தது. 85 வருடத்திலிருந்து 2008 வரைக்கும் நார்மலாக என்னுடைய தந்தையுடைய கிட்னி செயல்பட்டது. 23 வருடங்கள் அப்சல்யூட்லி நார்மல். கிரியாட்டினின் ஒன்றாக தான் இருந்தது. மெடிக்கல் பீப்புளுக்கு தெரியும். டில் தி எண்ட். மன்னிப்பின் வல்லமை அது ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. ஒருவர் குற்றங்களை ஒருவர் மன்னியுங்கள், அப்பொழுது நீதிமானுடைய வேண்டுதல் கேட்கப்படும். அப்பொழுது உங்கள் வியாதியிலிருந்து கர்த்தர் உங்களை எழுப்புவார், உங்களை சுகமாக்குவார். அந்த கிருபையை என்று பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவரால் நிரம்புவோம். It is the Holy Spirit who gives us the grace to forgive. Forgive, forgive, forgive. அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர். மன்னித்தால் போதும், பரலோகம் திறக்கும். ஆண்டவர் நம்மோடு வந்து இறங்குவார். நோய் மறையும். எல்லாருடைய அன்பும் வரும். மடியிலே அவர்கள் வந்து கொட்டுவார்கள். பாக்கியத்தினால் இந்த உலகத்திலே வாழ்வோம். நமக்கு விரோதியாய் இருப்பவன் யார்?
தேவன் நமது பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? இன்று ஆண்டவர் நம்மை சகல விதத்திலும் இதன் மூலம் புதிதாக்குவாராக, புதிய வாழ்க்கையை கொடுப்பாராக. நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபையை தாரும் சுவாமி, என்னை புதிதாக்க சுவாமி என்று எல்லாரும் நம் இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக திருப்புவோமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, தயவு செய்து சுவாமி எங்கள் வாழ்வில் இருக்கும் கண்ணீரை எல்லாம் மாற்றி போட எங்களை புதிதாக்க சுவாமி, புதிதாக்க சுவாமி, புதிதாக்க ராஜா. எங்கள் இருதயங்களிலே உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தந்து மன்னிப்பை அள்ளி வழங்கும்படியான கிருபை எங்களுக்கு தாரும் சுவாமி. தாரும் தாரும் தாரும். உமது அன்பு எங்களுக்கு இருந்தால் போதும் சுவாமி, போதும் ராஜா. மனுஷனை பார்த்து அது நிமித்தம் அவர்கள் கொடுக்கும் பெருமைக்காக நாங்கள் வாழாமல், ஆண்டவனே, உமது அன்பினால் எல்லாரையும் நேசித்து என்ன குற்றம் எங்களுக்கு விரோதமாக செய்தாலும் மன்னிக்கத்தக்கதான அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஏசப்பா. மன்னித்து அன்பை வழங்கத்தக்கதான அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் ஏசு சுவாமி. இந்த நேரத்தில் உமது ஜீவன் அதற்கென்று எங்களுக்குள் இறங்குவதாக எங்கள் இருதயத்தை புதிதாக்கும். ஆண்டவனே, நோயினால் வாடும் ஒவ்வொருவரையும் எப்பொழுது தொட்டு சுகமாக்கும். உமது ஜீவன் இறங்குவதாக அவர்களை விடுதலையாக்க சுவாமி. அதே சமயம் யார் யாருக்கு எதிரிகள் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அன்பு காட்டி ஆண்டவனே அத்தனை பேருடைய அன்பையும் பெற்று அவர்கள் ஒவ்வொருவரும் மடியிலே வந்து உமது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொட்டும்படியாக அவர்களை மறுரூபப்படுத்தும் சுவாமி, மறுரூபப்படுத்தும் சுவாமி. எல்லாம் மாறட்டும், எல்லாம் புதிதாகட்டும். அதற்கு எங்கள் ஒவ்வொரு வரையும் அது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். ஆண்டவனே, உமது ஜீவன் இப்பொழுது எங்களுக்குள் இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லாரும் உள்ளத்தை திறந்து பரிசுத்த ஆவியானவரால் நாம் நிரப்பப்படவும், இயேசுவின் இரத்தத்தை, அவர் சரீரத்தையே பார்த்து கொண்டு, அவருடைய பலியை பார்த்து கொண்டு நாமும் நம்மையே ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கும்படியாக ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா? ஏசப்பா, எங்களை உமது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பு ராஜா, நிரப்பு ராஜா, நிரப்பு ராஜா, நிரப்பு ராஜா. எப்பொழுதும் சிலுவை காட்சியை அது நிமித்தம் பார்த்து கொண்டிருக்க ஆவியானுடைய வல்லமையினால் நிரம்பி இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஏசப்பா. நீர் அந்த கிருபையை கொடுப்பதற்காக நன்றி, நன்றி, கோடா கொடி நன்றி. மது பொறுப்பில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.